வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு கிறிஸ்மஸ் கப் கேக் செய்ய போகிறோம். அதாவது ப்ளம் கப் கேக். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஆரஞ்சு ஜூஸு, ஒரு 2 பெரிய ஆரஞ்சோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வெல்லம் ஒரு 100 கிராமுக்கு அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கிறேன். இது ப்ரௌன் சுகர். இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெள்ளை சுகர் பாதி வெல்லம் கூட போட்டுக்கிடலாம், அல்லது கால்வாசி வெள்ளை சுகர், முக்கால்வாசி நீங்கள் வெல்லம் கலந்துக்கிடலாம். அந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டு இது எல்லாத்துக்கும் நான் 2 கப்பு மாவு, அதாவது 300 கிராம் மாவு நான் சேர்க்க போகிறேன். இது நம்ம உலர் திராட்சை, கருப்பு உலர் திராட்சை. இதில் சீடு கிடையாது, சீடு இல்லாதது. இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இதை விட அதிகமாக சேர்க்க வேண்டாம். குறைவாக இருந்தால் குறைவாக கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இது நம்ம பேரிச்சம்பழம் ஒரு 7-8 பழத்துக்கிட்ட நான் சீடை எடுத்துட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம ஆரஞ்சோட ஸ்கின்னு. இது போடும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் எப்படி பண்ணுறேன்னு அப்புறம் காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி நீங்கள் பீசஸாக நீங்கள் போட்டிங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கசக்காது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரூட்டி. இது உலர் திராட்சை. அப்புறம் இது நான் செரிஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த செரிஸ் கிடைக்காட்டி பரவாயில்ல, இது போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எனக்கிட்ட இருக்குது, அதனால் நான் சேர்க்குறேன். அந்த மாதிரி இது நான் சினமன், நம்ம பட்டை. நீங்கள் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா சேர்க்கணும். அது ஏற்கனவே என்னோடய கேக்கில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், கிறிஸ்மஸ் கேக்கில். இது பட்டையை நீங்கள் கொஞ்சம் ஜாதிக்காய், அதாவது நட்மேக் ஜாதிக்காய், அது கொஞ்சோண்டு இஞ்சி, அதாவது நம்ம சுக்கு. சுக்கு என்கிட்ட இல்லை, அதனால் நான் இஞ்சி எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டு சுக்கு, அதுக்கப்புறம் கிராம்பு, ஒரு 4 கிராம்பு சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அந்த மசாலா போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் வரும். அதுதான் நான் அப்படி செய்யாமல் நான் பவுடராக எடுத்து வச்சுருக்கிறேன். ஆஃப் லெமன். நட்ஸ், உங்களுக்கு என்ன நட்ஸ் போடணுமோ போட்டுக்கிடலாம். இப்போ நான் இந்த ஆரஞ்சு ஸ்கின்னு நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, இந்த ஒயிட் பார்ட், இந்த வெள்ளை பார்ட் இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்கின்னை மட்டும் எடுக்கணும். அதை இந்த மாதிரி ஆரஞ்சு நான் எடுத்துருக்கிறேன். இந்த ஆரஞ்சில் லைட்டாக நம்ம ஸ்க்ரேப்பரை வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா இப்படி வெட்டி மேலே அந்த ஒயிட் பார்ட்டு இல்லாமல் இந்த மேலே கூடி எடுத்துக்கிடணும். அந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஒயிட் பார்ட் இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரேட் பண்ணி இப்படி சீவி எடுத்துக்கிடலாம். மேலே உள்ள ஸ்கின்னு நல்ல வாசனை கொடுக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், கசக்காது. உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின்னை முழுமையாக எடுத்துட்டு இப்படி நைஃப்பில் லைட்டாக இந்த மாதிரி இந்த ஒயிட் பார்ட்டை எடுத்துடணும். ரொம்ப டீப்பாக போகணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி ஒயிட் பார்ட்டை இப்படி நீங்கள் எடுத்துடலாம். ஸ்பூன்ட்டோ நைஃப்டோ இப்படி நீங்கள் எடுத்துட்டு, ஏன்னா இந்த ஒயிட் பார்ட், இந்த நான் எடுக்கிற அந்த வெள்ளை பார்ட் கசக்கும். அது ஆகையினால இதை லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு கேக் சாப்பிடும்போது மிடில் கடிபடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி நான் கலக்கிறேன். இப்போ இது நல்லா கரைஞ்சி இது நம்ம இந்த மாதிரி கொதிக்கும்போது நீங்கள் சுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிடலாம். இது என்கிட்ட சுக்கு இல்லை, ஆகையினால நான் இஞ்சை நான் இந்த மாதிரி நச்சு இதோட கலந்து அதுக்கப்புறம் நான் வடிகட்டிடுவேன். இது கிராம்பு. இந்த கிராம்பையும் ஒரு 4 கிராம்புக்கு இது நல்ல ஃப்ளேவர் அதில் இறங்குற மாதிரி கொதிச்சுக்கிடட்டும். இந்த மாதிரி ஸ்லோ ஃபயரில் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இப்போ இதை நம்ம வடிகட்டிடுவோம் இன்னொரு பாட்டில். இப்போ இது ஒரிஜினல், அதாவது ஒரிஜினல் ப்ளம் கேக் அதாவது நம்ம கிறிஸ்மஸ் கேக் ஆல்கஹால் ஊற்றி செய்வாங்க, அதாவது ரம் ஊற்றி எல்லாம் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. நான் அடுப்பத்தை வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம இதில் ஆரஞ்சு ஜூஸ் கலந்துக்கிடுவோம். ஸ்லோ ஃபயராக வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஃப்ரூட்ஸு, நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கிறோமோ, அதாவது நம்ம பேரிச்சம்பழம், உலர் திராட்சை போட்டு இது கொஞ்சம் நல்லா கொதித்து லைட்டாக வெந்துக்கிடட்டும்.
லெமன் ஜூஸ் விதை இல்லாமல் பார்த்து புழிஞ்சிக்கோங்க. ஒரு அரை லெமனு சீடை எடுத்துருவோம். இப்போ நம்ம இது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்டோம். ப்ரௌன் சுகர் கலந்துருவோம். இந்த ஸ்கின்னையும் கலந்துருங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நட்மெக் ஜாதிக்காய் கொஞ்சோண்டு நீங்கள் ஒரு பிஞ்சு அல்லது ஒரு 2 பிஞ்சு தான் நீங்கள் போடணும். ரொம்ப போடக்கூடாது. அந்த வாசனை அது பட்டை வந்து ஒரு 2 சின்ன பட்டை அந்த மாதிரி போதும். 2-3 பட்டை, கிராம்பு ஒரு 4 கிராம்பு, நம்ம சுக்கு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி தான் நீங்கள் கலந்துக்கிடணும். ஓவராக கலக்கக்கூடாது அந்த மாதிரி. இப்போ இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இது நல்லா ஆறட்டும், நல்லா ஆறணும். மாவு கலந்துக்கிடுவோம். மாவு எடுத்துக்கிடுவோம். 1 கப்பு, 2 கப்பு மைதா மாவு நல்லா நிறச்சி எடுத்துருக்கிறேன். ஒரு 300 கிராமுக்கு கூட தான் இருக்கும். சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் மேலே. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் கலக்கிறேன். 1/4 டீஸ்பூன், ஏன்னா பேக்கிங் சோடா கம்மியாக இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா வெறும் பேக்கிங் சோடா மட்டும் நீங்கள் 1 டீஸ்பூன் நீங்கள் கலந்துக்கிடலாம் அந்த மாதிரி. ஏன்னா இதில் புளிப்பு இருக்கிறதுனால சோடா வந்து சூட் ஆகும் அந்த மாதிரி. சோடா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் நீங்கள் கலந்துக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ். சோடா வந்து கட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா சளிச்சு எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிடலாம். அங்கே உங்களுக்கு அந்த சோடா இருக்கும், அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது. என்னுடைய இது வந்து நல்லா குள்ளது, சளிக்க வேண்டாம். ஆக இப்போ இது வந்து ஃப்ரூட் மிக்சர் வந்து நல்லா கோல்ட் ஆகணும். இந்த பாருங்கள், நல்லா கோல்ட் ஆகிட்டு இதுலேருந்து நல்ல ஒரு வாசனை, நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இப்போ நம்ம 2 எக்கை நல்லா பீட் பண்ணி கொஞ்சோண்டு லெமன் கலந்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் நான் கலக்கலை. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கலந்துக்கோங்க. ஆனால் அது அவசியம் கிடையாது. இந்த லெமன் போடுறதுனால இதில் உள்ள அந்த ஃப்ளேவர் போயிடும். இப்போ இது நல்லா கோல்ட் ஆகிட்டு, இப்போ இந்த டைம் நம்ம எக்கை கலந்துடலாம். லைட்டாக நல்லா முதல்ல பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் ஒரு ட்ராப்போ 2-3 ட்ராப்போ போட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கப்பு நிறச்சி நான் மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ 3/4 கப்பு நான் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நட்ஸையும் கொஞ்சமாக கொஞ்சம் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இட்லி சட்டியில் நான் கொஞ்சமும் மீதமாக நான் ஓவன்லேயும் நான் செய்ய போகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இட்லி சட்டியை நீங்கள் எம்டியாக நீங்கள் சூடு பண்ண வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 நிமிஷம் வரை ஒரு ஸ்லோ ஃபயரில் இந்த மாதிரி. இப்போ இது நல்ல மாதிரி ஒரே வேலை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கிடணும். இப்போ இது நான் இட்லி தட்டில் செய்ய போகிறேன். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கிடச்சா கூட நீங்கள் இந்த மஃபின்ஸ் இந்த மாதிரி கிடச்சா கூட, இது வந்து சிலிக்கோனில் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸ் கூட கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். லைட்டாக மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் மஃபின்ஸ் கப் பேப்பர் கிடைக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். லைட்டாக இந்த மாதிரி மாவு போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து இதை விடையும் கூட கொஞ்சம் லிக்விடாக இருக்கலாம் இந்த மாதிரி. ஆனால் இதை விட கட்டியாக இருக்க வேண்டாம். இப்போது இது நம்ம நிறைய வைக்க போகிறது கிடையாது. இப்போது நல்லா டப் பண்ணி ஓவன் ட்ரேலையும் நம்ம கலந்துக்கிடலாம். இதையும் லைட்டாக டப் பண்ணி இப்போது இந்த செரிஸை
நீங்கள் இப்படி மேலே வைக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுக்கலாம். இந்த தட்டில், இந்த தட்டு இது மேலே உள்ளது, இது கீழே உள்ளது. நான் அதிகமாக போடலை. டூட்டி ஃப்ரூட்டி டாப்குள்ளதில் தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போது இதை நான் கவர் பண்ணி ஒரு 15 நிமிஷம், 15 to 20 நிமிஷம், 15 நிமிஷத்தில் நம்ம செக் பண்ணுவோம். முதல்ல கொஞ்சம் மீடியம்க்கு, அதாவது ஸ்லோக்கு கொஞ்சம் மேலே கொண்டுகிட்டு வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்லோக்கு கொண்டாந்துடணும். 15 நிமிஷம் ஆகும். இப்போ நானே டாப்பில் வச்சுருக்கிறேன். நீங்கள் கூட மிடில் கூட வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி இப்போ இதுவும் ரெடி ஆகிட்டு க்ளீனாக வந்து இது ஆறட்டும். ஆறின உடனே தான் அது வெளியில் வரும். அந்த மாதிரி நம்ம எடுக்கலாம் ஈஸியாக. இப்போ நல்லா கோல்ட் ஆகிட்டு ஆறிட்டு இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் பேப்பர் கப் போட்டால் அது இன்னும் ஈஸியாக வரும். இப்போ நான் இதை எடுத்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி செய்து பாருங்கள். இப்போ நான் அதையும் எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எப்படி இட்லி எடுக்கிறோம் அது மாதிரி பொறுமையாக எடுங்க. நீங்கள் அல்லது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி வரும். நீங்கள் பாத்திரத்தில் கூட நீங்கள் வைக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம இதை வச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும்.